கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சவால் விடுறாங்க. ரேவதி கழுத்தில் என் பேரன் தான் வந்து தாலி கட்டுவான், அதை யாராலையும் உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது என்னோட சவால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாஸ் காட்டிட்டாங்க. அதை பார்த்துட்டு கோவத்தில் வந்து சாமுண்டேஸ்வரி கையில் ஒரு பொருளை எடுத்து பயங்கரமாக மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரியை தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியை பார்த்தோன்னே செம கோவத்தில் சாமுண்டேஸ்வரி யாரை கேட்டு எந்த தைரியத்தில் வந்து என் வீட்டுக்கு வர? ஆமாம், இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து ரொம்ப பயப்படணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என்னை பார்த்தா வந்து உனக்கு பார்த்து பயந்து போகிறவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீ நியாயப்படி நீ என் மருமக முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறப்ப இப்போ எதுக்காக வந்திருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு. என்ன பூ பழம் தட்டெல்லாவோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பொண்ணு கேட்குறதுக்காக, அது உனக்கு புரியலையா அப்படின்னோடனே இங்கே யாரும் உனக்கு பொண்ணு தரதா இல்லை, எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்? நானும் போனால் போகுது பொறுத்திருந்து பார்த்தா என்கிட்ட வந்து தேவையில்லாமல் நீ சண்டைக்கு வர, மரியாதையை முதல்ல வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இத்தனை பேரை அழைச்சிக்கிட்டு பூ பழத்தோட இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நம்ம பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வந்து என் பேரனுக்கு வந்து உன் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறப்ப முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஏமா இவ்வளோ தூரம் கோவப்படுற, அவங்க எவ்வளோ பெரிய மனுஷி, அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க, நீ என்னடானா இப்படி பேசின அப்படின்னு. நான் அப்படி தான் பேசுவேன், எந்த காலத்துலேயும் வந்து இவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் இப்போ என் புருஷனே இவங்களை பார்த்து பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கும் போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினைச்சா நடந்துருமா? இந்த சாமுண்டேஸ்வரி இருக்கிற வரைக்கும் உன்னால் வந்து என் கல்யாணத்தை மண்டபத்துக்குள்ளே கூட நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே பாரு இப்போ சொல்கிறேன் சாமுண்டேஸ்வரின்னு சொடக்கு போட்டு பாட்டி வந்து சவால் விடுறாங்க. இங்கே பாரு, ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறது என் பேரன் மட்டும்தான், அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஏன் ஒன்றால் கூட அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் வந்து இவங்களை வர சொன்னீங்களா? ஏமா நான் எதுக்குமா இதெல்லாம் வர சொல்ல போகிறேன், நான் எப்போதும் போல் பேசாமல் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, நீயா வீட்டு விட்டு போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போய் ரூமில் போய் கையில் ஒரு பொருளை வந்து டுமில் பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து நெத்திக்கிட்ட வந்து வைக்கிறாங்க. இப்போ நீ போறியா இல்லை நான் வந்து ஒரு முடிவு எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, உன்னை மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து கார்த்திக் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்தால் பாட்டியும் அத்தையும் சண்டை போட்டால் வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேடம் அவசரப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து அம்மா விடுமா, ஏமா பாட்டிக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, விடு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கையை விடு ரேவதி, என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க, அதுக்காக வந்து இப்படி சும்மா விட சொல்கிறேன், இவங்கெல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறத பொறுமையாரு அப்படின்றப்ப பாட்டியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. கார்த்திக் வந்து தயவு செஞ்சு இருக்கிற பிரச்சனை போகிறோம், மேற்கொண்டு பெரிய பிரச்சனை பண்ணாமல் தயவு செஞ்சு கிளம்பி போங்க, அவங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ இந்த தம்பி பார்க்க என் பேரன் போல் இருக்கான், அதனால் நான் பேசாமல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. உடனே சந்திரகலா வந்து ஏற்கனவே வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவங்களை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களால இவங்க தான் சாமியார் விஷயத்தில் வந்ததுங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. நீங்கள் 1000 என்ன முடிவு எடுத்தாலும் நான் சொல்கிறது தான், ரேவதி உனக்கு மகேஷை தானே கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைம்மா, அதுக்காக நீ வந்து பாட்டிக்கிட்ட வந்து கோவப்பட்டு சண்டை போடுறது எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பேசாமல் போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லோரும் கலைஞ்சு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து மயில் வந்து விடுப்பா, எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்குங்கிறாங்க.